Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. One Gate Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. நீங்க எல்லாரும் நினைச்சது உண்மைதான். நானும் ஆக்டர் ஆரியனும் கூடிய சீக்கிரமாவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். இது எங்களுடைய 2வது திருமணம் அப்படின்றத பத்தி தான் இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க ஆக்டர் ஸ்ருதிகா. ஆக்டர் ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா தமிழ்ல நாதஸ்வரம், கல்யாண பரிசு, மகராசி இந்த மாதிரி பல்வேறு சீரியல்ல நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ஸ்ருதிகா. இவங்களுக்கு ஆல்ரெடி சனீஷ் அப்படின்றவங்க கூட 2020ல மேரேஜ் ஆகிருந்துச்சு. ஆனா சில பல ரீசன்ஸ்னால 2 பேருமே அபிஷியலா டிவோர்ஸுமே வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி ஆக்டர் ஆரியன் பாத்தீங்கன்னா இவருமே ஆக்ட்ரஸ் நிவேதிதா அப்படின்றவங்கள கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஸோ இவங்க 2 பேருமே நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா 2 பேருமே அபிஷியலா டிவோர்ஸுமே வாங்கிட்டாங்க. ஆக்ட்ரஸ் நிவேதிதாவுமே இப்போ ரீசெண்டா ஆக்டர் சுரேந்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. 3 வருஷத்துக்கு முன்னாடியே தனக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பத்தியுமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சு. இப்போ அபிஷியலி மகராசி சீரியல்ல ஒன்னா நடிச்ச ஆக்டர் ஸ்ருதிகாவும் ஆக்டர் ஆரியனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். ஆல்ரெடி இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ், அதுக்கப்புறமா போட்டோ ஷூட்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா. அதை பத்தி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க. என்ன 2 பேரும் க்ளோஸா இருக்கீங்க, ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்க இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி. அந்த விஷயத்துக்கு தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி கிட்ட இப்போ அபிஷியலி ஒரு போஸ்ட் மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க. எஸ், நாங்க இந்த விஷயத்த கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புறோம். நானும் ஆக்டர் ஆரியனும் கூடி சீக்கிரமாவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னும் எங்களுக்கு ஃபியூச்சர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்றதுனால எங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி நாங்க அவங்கள பிளேம் பண்றதுக்கு விரும்பல. எங்க 2 பேருக்குமே நம்பிக்கை இருக்கு ஃபியூச்சர் மேல. அதனாலதான் எங்களுடைய இந்த புனிதமான நட்பும் புரிதலும் எங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்துச்சு அப்படின்னும் கூடிய சீக்கிரமாவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க இருக்கோம். அதுக்கு மறுபடியுமே உங்களுடைய ஆதரவோ சப்போர்ட்டோ கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க அப்படின்றத நாங்க விரும்புறோம். நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி கூடுதலா உங்க எல்லார்கிட்டயுமே இன்டர்வியூஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் மூலியமா தெரியப்படுத்துறோம் அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணிருக்காங்க ஸ்ருதிகா அந்த போஸ்ட் மூலியமா. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு விஷஸா கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஸ்ருதிகா எக்ஸ் ஹஸ்பண்டுடைய நேமான சனீஷ் அப்படின்ற நேம் தான் இப்பவுமே இருக்கு. அதனால நீங்க யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னும் இன்ஸ்டாகிராம்ல சில கிளிச் இருக்கு. அதை கூடிய சீக்கிரமா சரி பண்ணிட்டு வெறும் ஸ்ருதிகா ஆரியன் அப்படின்றத கூடிய சீக்கிரமா மாத்திருவேன் அப்படின்றத பத்தியுமே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்திருக்காங்க. இது போக ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகாக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் நடந்திருந்தது இல்லையா சனீஷ் கூட. அப்போ ஆக்ட்ரஸ் நிவேதிதா அண்ட் ஆக்டர் ஆரியன் இவங்க 2 பேருமே ஜோடியா ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகாவோட கல்யாணத்துல வந்து பங்கேற்று அவங்க 2 பேருக்குமே விஷஸ கன்வே பண்ணிருந்திருக்காங்க அப்படின்ற போட்டோ கூட இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சேருறது தான் சேரும், டெஸ்டினேஷன் அவங்க 2 பேரையுமே ஒன்னு சேர்த்துச்சு அப்படின்னு. அந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. இந்தியா கிளட் சார்பா எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறோம். இதே மாதிரி உங்களுடைய விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. இந்தியா கிளட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ராசியான 2 ஆக்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க. ஒரு 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 ராசியான ஆக்டர்ஸ் அப்படின்னு நான் ஏன் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடித்த சீரியல்லே அந்த ராசி இருக்குது. எஸ், நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. மகாராசி டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேர் பக்கத்துல கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. பலன்னு வந்திருக்காங்க 2 பேருமே. அப்படிலாம் எதுவுமே இல்லையே, நாங்களே அப்படியே வீட்டுல இருந்து ஓடி வந்திருக்கோம். இல்ல, நீங்க கூட வந்து நான் கொஞ்சம் ஒரு ஆக்சுவலி ஒரு பையன் இவ்வளவு ஃபேரா பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். இந்த சைடில் வந்து ஸ்ருதிகா மேம் இது வரைக்கும் டிவியில் மட்டுமே வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துட்டு எங்கே ஸ்ருதிகா மேம் காணுன்னு ஒரு குழந்தை நடந்து வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸில். ஓ, நீங்கள் தானே, வாங்க மேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? சூப்பராக போயிட்டுருக்கு. கோயிங் குட். மகராசி வந்து 1000 எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணி ஸ்டில் கெட்டிங் டெலிகாஸ்டட். அண்ட் டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ பிகாஸ் இன்றைக்கி தான் என்னோட லாஸ்ட் எபிசோட் டப்பிங் முடிச்சுட்டு அப்படியே தான் இங்கே இன்டர்வியூக்கு வந்தேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஓகே, பட் ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாகவும் இருக்கும் இல்லையா? ஹெவி ஹார்ட்டடாகவும் இருக்கும், ஆமாம். ஏன்னா வந்து எங்களோட டீம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம். எங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் இருப்போம். ஆமாம், எங்கள் டீமை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் உங்கள் எல்லாரும் திருப்பி ஒன்றா பார்க்க மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஸோ அது தொடர்பாக ஏதாவது விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா? தொடர்பா இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆமாம், இப்போ வந்து we are actually planning to take a break. இந்த மாதிரி 1 or 2 months கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். கொஞ்சம் இப்போ தான் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் இருக்கிற வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது.
பட் ஆஃப்கோர்ஸ் நல்ல ப்ராஜெக்ட் வந்ததுன்னா டெஃபினட்டா எஸ், ஏன்னா வந்து உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் மேலே தாண்டி போயிடுச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ இயர்ஸாக பார்த்துட்டே இருந்ததால அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கனெக்ட் ஆயிடுச்சு. டெய்லி ஓகே இந்த டைமுக்கு இவங்க வந்துடுவாங்க, வாங்க போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடியாக பார்க்குறதால இப்போ வந்து நீங்களாம் அந்த சீரியல் முடிஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணுறத விட மக்கள் மிஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் குறிப்பாக உங்களை கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நீங்களே வந்து அப்பப்போ வந்து எங்களுக்காக ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பிளானில் இருக்கீங்க? அதான் சேம் லைக் அவர் சொன்ன மாதிரி தான். நல்ல ப்ராஜெக்ட் வந்தால் கண்டிப்பாக வில் டேக் அப், இல்லைன்னா ஒரு 1 month அப்படி பிரேக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இப்போது தெலுங்கு ப்ராஜெக்டும் போயிட்டுருக்குது. ஸோ கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு இப்போ தான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரெஸ்ட் எடுக்க விடலையே ஆஃப்டர் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் ஃபேமிலி அப்படின்னு ஒரு வந்திருக்குது தாட்டே. நாங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட பேசும் போதெல்லாம் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சீரியலாக நடிக்கிற லட்சமாக சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி காலையில் 7 மணிக்கு ஏறின வண்டி நைட்டு 12 மணிக்கு தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸ்லீப் இருக்காது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் போக முடியாது. நிறைய பேர் வந்து பெனாத்திருக்காங்க ஆஃப் கேமராவில் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் லாங் டேர்மில் கமிட் ஆகி நான் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி எனக்கு நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன், நான் கரெக்டாக வந்து தெலுங்கு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதுனால ஹைதராபாத் ட்ராவல் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது தான் எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது வரும். ஒரு 2 இயர்ஸாக என்னோடய கசினோட என்கேஜ்மெண்ட்டு அண்டு வெட்டிங்கு எதுவுமே ஒரு 2-3 இயர்ஸாக என் ரிலேட்டிவ்ஸை யாரையுமே நான் மீட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீம் மகராசி டீம்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் பண்ணுவாங்க. கரெக்டாக நான் இருக்க மாட்டேன். ஏன்னா ஷூட் முடிஞ்சு மறுநாளே கிளம்பி அங்கே போயிடுவேன். இவங்களுக்கு பிரேக் இருக்கலாம் 1 வீக். அப்போ தான் இவங்களும் பிளான் பண்ணுவாங்க. செகண்ட் வீக் அண்ட் 4th வீக் நாங்கள் வந்து ஏதாவது பிளான் பண்ணுவோம். இவங்க எப்போ ஃப்ளைட் ஏறாங்கன்னு பார்த்துட்டு அது சொல்லுவேன் நான், எப்போ நான் கிளம்புறேன்னு வெயிட் பண்ணுவீங்களோ எல்லாரும். அப்படிதான் இருக்கும் பார்க்கும்போது. பட் ஆனால் ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி இங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எங்களுக்கும் வேறு கேப்பே இருக்காது. நான் நைட்டு கரெக்டாக மிட் நைட் ஒரு 12 o'clock வந்து இறங்குவேன். மறுநாள் காலையில் இங்கே ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி இங்கே முடிஞ்சோடனே மறுநாள் அங்கே போயிடுவேன். 2 ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஆமாம். ஸோ இவங்க வந்து இப்படி பிஸியாக லைஃப் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து மகராசி பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் சைமல்டேனியஸாக வந்து உங்களை பிஸியாக வச்சுப்பீங்களா இல்லை நீங்கள் வந்து சில் பண்ணுவீங்களா? சைமல்டேனியஸாக வந்து எப்படின்னா எனக்கு வந்து இந்த ரொட்டீன் வந்து பிரேக் ஆகி திருப்பி வந்துட்டே இருக்கும். அதுவும் ஆக்சுவலாக டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் தான். ஏன்னா ஷூட்டிங் இருக்கிறப்ப காலையில் எந்திரிச்சு பழகிடும். ஷூட்டிங் இல்லாதப்போ அந்த ரெஸ்ட் இருக்குன்றப்போ தூங்கிக்கிட்டே இருப்போம். ஒரு ஹைபர்னேஷன் மாதிரி போயிடுவேன். ஸோ அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அந்த பாடி ரிலாக்ஸ் ஆகி வரும்போது திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பிரேக்குமே ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேக்டர் தான். ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு மாதிரி குளறுபடியாக போனாலும் ஹாப்பியாகவும் போயிருக்கு. ஆமாம், டீமை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷமா. ஆமாம், நார்மல் ஆகிடும். நாங்கள் ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி போகவே மாட்டோம். நம்ம வீட்டு ஆளுங்களாம் இருக்காங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். போயிட்டு அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கும். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. One Gate Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below.